வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஆஷிர்வாத் கோதுமை மாவு வச்சு ஒரு சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஆஷிர்வாத் நடத்துகிற கிறிஸ்மஸ் ரெசிபி போட்டிக்கு நீங்களும் கலந்துக்க. கிறிஸ்மஸுக்கு ஆஷிர்வாத் கோதுமை மாவில் செய்கிற ஸ்வீட் ரெசிபியை ஃபோட்டோ எடுத்து ஆஷிர்வாத் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஆஷிர்வாத் வெப்சைட்டுக்கு அனுப்புங்க. நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுங்க. இப்போ பாத்திரம் வச்சுக்கலாமா. 1 கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3 கப்பு தண்ணி. பாருங்கள், 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். மீடியமான தீயில் வச்சு சர்க்கரை வந்து நல்லா கரையணுமா. சர்க்கரை வந்து இப்படி கரைச்சிக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதிச்சா போதும். இந்த சர்க்கரை தண்ணியிலே கொஞ்சமாக குங்குமப்பூ ரொம்ப லைட்டாக சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பேன் வச்சுங்கம்மா. இந்த அல்வாவுக்கு வந்து நெய் தான் மெயினானது. நான் வந்து 100 கிராம் நெய் சேர்க்குறேன். பாருங்கள், நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, முந்திரி வந்து இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த டைமில் எடுத்துடலாம். இப்போ இது கூடவே இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாமா. நான் வந்து 1/2 கிலோ ஆஷிர்வாத் கோதுமை மாவு எடுத்துருக்கோமா. இதில் வந்து நான் பாதி தான் செய்ய போகிறேன். அதாவது இது 500 கிராமு, இதில் வந்து 250 கிராம் செய்ய போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக சேர்க்காதீங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்படி சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்கணும். இந்த நெய்யிலே கிளறணும். பாருங்கள், கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. நமக்கு வந்து கோதுமையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கம்மா, நெய்யிலே நல்லா இதை கிளறிட்டு இப்போ நம்ம சக்கரை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆகிடும். இதை வந்து நல்லா கரைச்சிடுங்க. இப்படியே கரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து கரைஞ்சிடும். பாருங்கம்மா, நம்ம வச்சுக்கிற சக்கரை தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு பாருங்கள். பாருங்கம்மா, இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏற்கனவே நெய் வந்து நிறைய சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அந்த வழவழப்புக்காக தான். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. நான் ஒரு 10 பாதாம் எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேம்மா. இதை எடுத்து இப்படி சேர்த்துருங்க. நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி. அவ்வளோதாம்மா, ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான கோதுமை அல்வா ரெடி. இன்றைக்கே கிறிஸ்மஸுக்கு இந்த ரெசிபி பண்ணுங்கள். ஆஷிர்வாத் நடத்துகிற போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கம்மா.